இங்க ஒரு பையனை நிறைய பசங்க கல்லால அடிச்சு புள்ளி பண்றாங்க. பக்கத்துல இருக்கிற பொண்ணு அவனை ஓட சொல்ல அவனும் வேகமா ஓடி ஓடி பாக்குறான். அவனும் முடிஞ்சாலும் வேகமா ஓடுறான். அவனை காலில் அடிபட்டிருக்கு. அந்த பசங்க சைக்கிள் எடுத்துட்டு அவனுக்கு பின்னாடியே துரத்தின்னு வராங்க. இதை பார்த்து அவன் நல்லா வேகமா ஓடிடுறான். அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துடுறான். மறுபடியும் அந்த பசங்க அவனை புள்ளி பண்றாங்க. அவன் திருப்பியும் ஓடுறான். ஆனா இந்த வாட்டி கார்ல அவனை துரத்துறாங்க. அவன் இன்னும் வேகமா காரை விட ஃபாஸ்டா ஓடிறான். ஓடி ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். அவன் வேகமா ஓடுறத பார்த்த கோச்சஸ் இவன் இவ்வளவு வேகமா ஓடுறான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவனை ஃபுட்பால் டீம்ல சேர்த்துக்கிறாங்க. அவன் இவ்வளவு வேகமா ஓடுறதுனால அவனோட டீம் ஈஸியா ஜெயிச்சிடுது. ஆனா இதுக்கப்புறமா அவன் ஓடுறதை நிறுத்தவே இல்லை. ஆனா இவ்வளவு ஓடுறது அவனுக்கு திருப்தியே தரல. இதனால அவன் உலகத்தையே சுத்தி ஓடலாம்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கான். டெய்லியும் ஸ்டாப் பண்ணாம அவன் ரன்னிங் பண்ணிட்டே இருக்கான். காட்டு வழியா ஓடுறான், மலை வழியா ஓடுறான். இது மாதிரி உலகம் முழுக்க ஓடிட்டே இருக்கான். இவனை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் எடுத்து அவன் பின்னாடியே நிறைய பேர் ஓடிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவன் ஓடுறத ஸ்டாப் பண்ணான். அவன் பின்னாடி இருக்கிறவங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பல மைல் தூரங்கள் இருந்து அவன் நடந்தே போறான்.